கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் philosophy இந்த தொடரிலிருந்து இது சாப்டர் 17. 1970ஆம் ஆண்டு ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை மும்பையிலுள்ள சிசிஐ சேம்பர்ஸில் தனது தேடுபவர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் வடிவில் ஓஷோ வழங்கிய இந்த சொற்பொழிவுகள் கிருஷ்ணனை ஒரு புராண கதாபாத்திரமாக அல்ல, வாழ்ந்த ஒரு விடுதலை அடைந்த மனிதனாக பார்க்கின்றன. மதங்கள் வாழ்வை மறுத்தன. கிருஷ்ணன் வாழ்வை முழுமையாக தழுவினான். யுத்தத்திலும் காதலிலும் குழலிலும் கீதையிலும் அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் இருந்தான். இது கோட்பாட்டைப் பற்றிய உரை அல்ல, இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். வாங்க கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். ரொம்ப அழகான ஒரு அறிமுகம். ஆமா, கிருஷ்ணனை அணுகுவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரை ஒரு கடவுளா, வெறும் வழிபாட்டுக்குரிய சிலையா சுருக்கி பார்ப்பது ரொம்ப சுலபம். ஆனா இந்த ஆழமான உரையாடலோட மூலக்கட்டுரை ஒரு வித்தியாசமான பாதையை காட்டுது. அதாவது அவரை ஒரு முழுமையான மனிதரா பார்க்கிறது இல்லையா? கரெக்ட். மனித குலத்தின் உச்சபட்ச சாத்தியமா தனக்குள் இருந்த முழுமையையும் உணர்ந்த ஒரு தனித்துவமான மனிதரா அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த தேடலோட நோக்கம். இது அவர் அப்படியே காப்பி அடிச்சு பின்பற்றுவதற்கான ஒரு முயற்சி கிடையாது. மாறாக ஒரு முழுமையான மனிதனின் மனநிலையை புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களை நீங்க எப்படி சுதந்திரமா உணர்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு திறவுகோல். அந்த திறவுகோலை புரிஞ்சிக்க முதல்ல அவர் எந்த அடித்தளத்துல இருந்து பேசுறாரு அப்படிங்கறத நாம பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா மூலக்கட்டுரையில கிருஷ்ணன் உண்மை, அதாவது ட்ரூத் அப்படிங்கறத விவரிக்க அனாதி என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆமா, அனாதி உபநிடதங்கள்ல இருந்து வர்ற வார்த்தை அது. கரெக்ட். ஆனா நாம பொதுவா அனாதி அப்படின்னா மிகவும் பழமையானது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி மாதிரி ஒரு உண்மைய நம்ம பழமையானது அப்படின்னு சொல்றது இல்லையே, அது எப்போதுமே இருக்கிறது தானே. இந்த அனாதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. அனாதி என்பத பழமையானது அப்படின்னு மொழிபெயர்ப்பதே மனித மனம் செய்யற ஒரு பெரிய பிழை. அதாவது பழமையானது அப்படின்னா என்ன? ஒரு காலத்துல அது புதியதா இருந்திருக்கணும் இல்லையா? ஆமா, எது ஒண்ணு புதுசா பிறக்குதோ அதுதானே காலப்போக்கில பழையதாகும். அதேதான், புதுசா பிறக்கிறது பழையதாகி ஒரு கட்டத்துல இறந்து போகும். இது பொருட்களோட இயல்பு. ஒரு கட்டிடம் பழையதாகலாம், ஒரு சித்தாந்தம் பழையதாகலாம். ஆனா உண்மை அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அனாதி என்பதன் நேரடி அர்த்தம் தொடக்கமே இல்லாதது, பிகினிங்லெஸ். ஓ, தொடக்கமே இல்லாததா? ஆமாம், தொடக்கமில்லாத ஒண்ணுக்கு முடிவு என்ற ஒண்ணும் இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட நான் அனாதியான உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ காலாவதியான பழைய தத்துவத்தை எடுத்து சொல்றதா அர்த்தம் இல்ல. என்றென்றும் நிகழ்காலத்துல இந்த சின்னஞ்சிறு கணத்துல உயிர்ப்போட இருக்கும் நித்தியமான உண்மையதான் அவர் குறிப்பிடுறார். அதாவது அது நேற்றையதும் அல்ல, நாளையதும் அல்ல, எப்போதுமே இப்போது மட்டுமே இருக்கக்கூடியது. கண்டிப்பா, 100க்கு 100 உண்மை. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. உண்மை என்பது எப்போதுமே நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கிறது அப்படின்னா இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உருவாகுது. ஏன்னா இதே உண்மையை தான் புத்தரும் கண்டடைந்தார் இல்லையா? ஆமாம், சந்தேகமே இல்லாம. ஆனா புத்தர் தன்னிடம் வருவர்களிடம் அந்த உண்மையை விளக்கும்போது எந்த ஒரு பழைய வேதத்தையோ முந்தைய ஞானிகளையோ தனக்கு சாட்சியா காட்டுறதே இல்ல. வேதங்களை நம்பாதீங்க, நானே சொல்றேன் அப்படிங்கிறதுக்காகவும் நம்பாதீங்க, நீங்களே தேடி கண்டடையுங்கள் அப்படின்னு ஒரு பிளாங்க் ஸ்லேட்ல இருந்து தொடங்குறார். கரெக்ட், புத்தரோட அணுகுமுறை அதுதான். ஆனா கிருஷ்ணனோ நேர்மாறா செயல்படுறார். இந்த உண்மைய எனக்கு முன் பல முனிவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பழைய ஞானிகளை துணைக்கு அழைக்கிறார். இருவருமே விடுதலை அடைந்தவர்கள், ஒரே உண்மைய சொல்றாங்க அப்படின்னா ஏன் இந்த நேரெதிர் அணுகுமுறை? இது ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு. ஆனா இதற்கான விடை அந்த உண்மையில இல்ல, அந்த உண்மை யாருக்கு சொல்லப்படுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. இப்போ புத்தர் யார்கிட்ட பேசுறார் அப்படின்னு பாருங்க. தன்னிடம் அனைத்தையும் துறந்து விட்டு உண்மையை மட்டுமே அறியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்த தேடுபவர்களிடம், அதாவது சீக்கர்ஸ் கிட்ட அவர் பேசுறார். அவங்க தங்கள் வாழ்வையே அந்த தேடலுக்காக அர்ப்பணித்தவர்கள். எக்ஸாக்ட்லி. அவங்க கிட்ட போய் புத்தர் இத வேதங்களும் சொல்லிருக்கு, முந்தைய ஞானிகளும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சீடர்களின் மனம் என்ன செய்யும்? உடனே அதை துருட்டுத்தனமா நம்பத் தொடங்கிடும். வேதமே சொல்லிருச்சா, அப்போ ஓகே அப்படின்னு. ஆமா, புத்தரே உறுதிப்படுத்திட்டாரா, அப்போ சரி அப்படின்னு தேடல அங்கே நிறுத்திடுவாங்க.
தேடல் நின்னுட்டா உண்மை ஒருபோதும் கிடைக்காது. சீடர்கள் தங்கள் சொந்த கால்ல நடந்து தங்களுக்கான பாதைய தாங்களே கண்டடையணும் அப்படிங்கிறதுக்காகவே புத்தர் எந்த அதிகாரப்பூர்வமான சான்றுகளையும் வழங்குவதில்லை. ஓ, அப்போ புத்தரின் சீடர்கள் உண்மையை அறிய வந்தவர்கள், அதனால் அவர் அப்படி பேசினார். ஆனா கிருஷ்ணன், அவர் போர்க்களத்தில் நிற்கிறார். ஆமா, அர்ஜுனன் ஒன்னும் உண்மைய அறிவதற்காக காட்டுல உள்ள ஆசிரமத்துக்கு வந்த சீடன் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அவன் கையில உள்ள ஆயுதங்களை நடுவ விட்டு கால்கள் நடுங்க, தன் உறவினர்களை கொல்வதா என்று அதீத மன உளைச்சல்ல இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு பேனிக் அட்டாக்ல இருக்கும் ஒரு வீரன். அந்த பதற்றத்துல இருக்கிற ஒருவனுக்கு பேய் நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொன்னா அவன் முற்றிலுமா உடைஞ்சு போயிடுவான். அதேதான். அர்ஜுனனுக்கு கற்பிப்பது கிருஷ்ணனோட முதன்மையான நோக்கம் அல்ல. அவனோட மனச்சோர்வை நீக்கி அவனை அந்த இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்கு பெரும் நம்பிக்கை ஊக்கணும். தனிமையில தத்தளிக்கிற ஒருவனுக்கு பயப்படாதே, நீ தனியல்ல, இது காலங்காலமா சொல்லப்படும் உண்மைதான், பல மாபெரும் ஞானிகள் உனக்கு முன் இந்த வழியில நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கிடைக்கிற ஆறுதல் சாதாரணமானதில்ல. ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான ஆறுதலும் தைரியமும் கிடைக்குது. தன்னை ஒரு பெரிய சங்கிலியின் தொடர்ச்சியாவும் உணர்கிறான். கண்டிப்பா. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான வரலாற்று பின்னணியும் இதுல இருக்கு. அந்த வரலாற்று பின்னணி புத்தர் வேதங்களை தவிர்த்ததோடு தொடர்புடையதா? ஆமா. புத்தர் பிறந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேத மரபுகள் முற்றிலுமா சிதைந்து தன் உயிர்ப்பை இழந்துடுச்சு. மதத்தின் பெயரால் மக்கள் கடுமையாக சுரண்டப்பட்டாங்க. சடங்குகளும் மூட நம்பிக்கைகளுமே மதம் அப்படி நம்ப வைக்கப்பட்ட ஒரு காலம் அது. ஆ, அந்த நேரத்துல ஒரு அழுகிப்போன மரபிற்கு ஆதரவாக பேசினா அது அந்த பொய்களுக்கும் சுரண்டல்களுக்கும் துணை போவது போல ஆகிவிடும். கரெக்ட். அதனாலேயே புத்தர் அந்த பழைய அமைப்பை முற்றிலுமா நிராகரிச்சார். ஆனா கிருஷ்ணனோட காலகட்டமும் முற்றிலும் வேறுபட்டது. உபநிடத மரபு அதன் உச்சகட்ட தூய்மையிலும் அறிவுபூர்வமான புகழிலும் இருந்த ஒரு பொற்காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு மிகச் செழிப்பான தூய்மையான கலாச்சாரத்தின் தொடர்ச்சியா தன்னை காட்டிக்கொள்வதில் கிருஷ்ணனுக்கு எந்த தயக்கமும் இல்ல. வாக்கியங்களை கேட்கும்போதே அந்த வித்தியாசம் புரியுது. கேட்பவரின் மனநிலையை பொறுத்து சொல்லப்படும் உண்மையின் வடிவம் மாறுது அப்படிங்கிறது மிக ஆழமான பார்வை. ஆமா, ஒரு செய்தி எப்படி போதிக்கப்படுது என்பது பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவையும் சார்ந்தது. கண்டிப்பா. ஏன்னா கிருஷ்ணனோ அர்ஜுனனோ வெறும் குருவும் சீடனும் கிடையாது. அவங்க ஒன்னா வளர்ந்த சிறுவயது நண்பர்கள். இப்போ என் சிறுவயது நண்பன் ஒருவன் திடீர்னு ஒரு நாள் என் முன் வந்து, நான் தான் பிரபஞ்சத்தின் கடவுள், நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொன்னா நான் நிச்சயமா அவனை பார்த்து சிரிச்சிடுவேன். கண்டிப்பா சிரிப்பீங்க. எனக்கு ஒண்ணு தெரியாதா, நேத்து கூட ஒன்னாதானா சாப்பிட்டோம் அப்படின்னு கிண்டல் செய்வேன். இந்த நெருக்கமான உறவுக்குள் ஒரு ஆன்மீக உண்மையை எப்படி கடத்துவது அப்படின்றது மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. இந்த சிக்கலை விளக்க மூலக்கட்டுரை புத்தரோட வாழ்க்கையிலிருந்து மிக நுட்பமான ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுது. புத்தரோட உறவினரான ஆனந்தர் அவருக்கு சீடரா மாறும் முன் நடக்கும் ஒரு உரையாடல் இது. ஓ, ஆனந்தர் அவர் புத்தரை விட வயதில் மூத்தவர் தானே? ஆமா. அதனால அவர் சொல்றார், நான் உனக்கு சீடனாகிவிட்டால் நீ சொல்வதைத்தான் நான் கேட்கணும். அதனால ஒரு அண்ணனா நீ எனக்கு குருவா மாறும் முன்பே உன்கிட்ட 3 சத்தியங்கள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த 3 சத்தியங்கள் என்னென்ன? 1, நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். 2, நான் யாரை எப்போது அழைத்து வந்தாலும் நீ மறுக்காம சந்திக்கணும். 3, உனது மிக அந்தரங்கமான சந்திப்புகளிலும் உரையாடல்களிலும் நான் கட்டாயம் உடன் இருப்பேன். புத்தரும் எந்த மறுப்பும் சொல்லாம அதுக்கு சம்மதிக்கிறார். ஆனா ஆனந்தர் எப்போதும் கூடவே இருக்கணும் அப்படின்னு வாங்கிய அந்த சத்தியம் 12 வருஷங்களுக்கு பிறகு புத்தர் மீண்டும் தன் ஊருக்கு திரும்பி தன் மனைவி யசோதரியை காணச் செல்லும் போது நிச்சயமா ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்குமே. கண்டிப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்க. 12 வருஷங்களா தவிக்க விடப்பட்ட ஒரு மனைவி தன் கணவனை பார்க்கும்போது அங்க ஒரு 3ஆம் நபர், அதுவும் ஒரு சீடர் நிற்பத எப்படி ஏத்துக்குவாள்? புத்தரோட மாபெரும் மனித உணர்வு புரிதல் வெளிப்படும் இடமே அதுதான். யசோதரையை காளச் செல்லும் முன் அந்த சத்தியத்தை ஒருமுறை மட்டும் மீறச் சொல்லி ஆனந்தர்கிட்ட கேக்குறாரு புத்தர். ஆனந்தருக்கு குழப்பமா இருந்திருக்குமே. ரொம்ப குழப்பம். ஏன் என்ன வரவேண்டாம் அப்படிங்கிறீங்க? எல்லா சந்திப்புகளிலும் நான் இருக்கணும் அப்படிங்கறதானே நம்ம ஒப்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு புத்தர் மிக தெளிவா சொல்றார், எனக்கு நான் ஞானமடைந்த புத்தரா இருக்கலாம், ஆனா யசோதரைக்கு நான் இன்னும் நள்ளிரவில் சொல்லாம கொள்ளாம அவளை விட்டு பிரிந்து சென்ற கணவன்தான். ஓ, எவ்வளவு ஆழமான புரிதல் பாருங்க. அவளுக்குள் அந்த 12 வருட கோபமும் வேதனையும் விரக்தியும் எரிமலை போல கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது முழுவதும் கொட்டி தீர்க்கப்படணும். அவள்கிட்ட போய் நான் புத்தரா நின்னா அவளால் அதை ஏத்துக்க முடியாது.
நீ உடன் வந்தா அவள் தன் உணர்வுகளை கொட்ட முடியாம தவிப்பாள் அப்படின்னு சொல்றார். ஒரு ஞானியால மனித உணர்வுகளின் அந்த இருண்ட பக்கத்தை இவ்வளோ அழகா புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, யசோதரை கிட்ட புத்தர் சென்றதும் அவர் கணித்தது போலவே நடக்குது. அவள் ஆத்திரப்படுறா, கதறி அழுகிறா. புத்தர் அமைதியா ஒரு சிலையென அவளோட எல்லா உணர்ச்சிகளையும் வாங்கிக்கிறார். அவள் அழுது முடித்து தன் சுமையெல்லாம் இறங்கி ஒரு அமைதியான நிலைக்கு வந்த பின் மிக மென்மையா புத்தர் சொல்றார். என்ன சொல்றார்? யசோதரே, என்ன நல்லா பார். நீ பேசிக் கொண்டிருந்த கணவன் எப்போதோ இறந்து விட்டான். இப்போ நீ முற்றிலும் வேறு ஒருவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். அவளோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அதன் பிறகே அவர் தன் உண்மையான நிலையை வெளிப்படுத்துறார். அந்த உறவோட சிக்கலை அவர் கையாண்ட விதம் பிரமிக்கிறது. இதையே அப்படியே நம்ம போர்க்களத்துக்கு கொண்டு வந்தா கிருஷ்ணனும் அர்ஜுனனோடு ஒரு நண்பனாகவும் அதே சமயம் பிரபஞ்ச உண்மையை உணர்த்தும் ஒரு வழிகாட்டியாகவும் 2 வேடங்கள்ல, அதாவது ஒரு டபுள் ரோல்ல ரொம்ப நுட்பமா செயல்பட வேண்டியிருந்தது அப்படின்னு புரியுது. கரெக்ட். கிருஷ்ணன் எடுத்த உடனேயே தன் இறைத்தன்மையை காட்டியிருந்தா அர்ஜுனன் பயந்து நடுங்கி ஓடியிருப்பான். அல்லது வெறும் நண்பனா தட்டி கொடுத்திருந்தா அர்ஜுனன் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அதான் விஷயம். நண்பனா பேசி அவனை சமாதானப்படுத்தணும், அதே நேரம் அவனுக்குள்ள உறங்கி கிடக்கும் உண்மைய விழிக்க செய்யணும். அதனாலதான் கீதையோட முதல் பகுதியில கிருஷ்ணன் தர்க்கம் பேசுறார், ஒரு நண்பனா போல விவாதிக்கிறார். ஆனா அர்ஜுனனோட குழப்பம் தீராதம்போது கொஞ்சம் கொஞ்சமா தம் முழுமையான பரிமாணத்தை வெளிப்படுத்த தொடங்குறார். கிருஷ்ணன் தன் முழுமையே வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கீதையோட 10ஆம் அத்தியாயம் நினைவுக்கு வருது. அதுல அவர் பேசுற சில விஷயங்கள் வெளிப்படையா பார்த்தா ஒரு பெரும் நெருடலை ஏற்படுத்துது. எந்த மாதிரி நெருடல்? அதாவது அவர் சொல்றார், விலங்குகளில் நான் சிங்கம், பருவங்களில் நான் வசந்தம், நதிகளில் நான் கங்கை, யானைகளில் நான் ஐராவதம் அப்படின்னு. இதை இன்று நாம கேட்கும்போது இது ஒரு மாபெரும் ஈகோ போல தோணலையா? ஓ, அந்த கோணத்துல பாக்குறீங்களா? ஆமா. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கிற ஒரு சிஇஓ, ஊழியர்களில் நான் தான் அதிபுத்திசாலி, தலைவர்களில் நான் தான் எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னா அவரை நாம டாக்ஸிக் அப்படின்னு முத்திர குத்திருவோம். கிருஷ்ணன் அப்படி சொல்லும்போது அது மற்ற சாதாரண யானைகளையும் மாடுகளையும் சின்னஞ்சிறு நதிகளையும் சிறுமைப்படுத்துவது போல் இல்லையா? சிங்கம் மட்டுமே சிறந்ததா? நீங்க சொல்றத புரியுது. மேலோட்டமா பழிக்கும்போது அப்படி தோன்றுவது இயல்புதான். ஆனா இத ஒரு பரந்த ஆன்மீக கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இதுல எள்ளளவும் அகங்காரம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். கிருஷ்ணன் அடிமட்ட உயிரினங்களை ஒதுக்கல. அவர் சொல்ல வர்ற தத்துவத்தின் மையமே வேறு. எந்த ஒரு உயிரினமும் அதன் சாத்தியத்தின் உச்சத்தை, அதான் ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை அடையும் போது, அது அதனுடைய முழுமையான மலர்ச்சியை அடையும் போது அது தெய்வீகமாகுது, அதாவது அது கிருஷ்ணத்தன்மை அடையுது அப்படிங்கறதையும் அவர் அவ்வாறு குறிப்பிடுறார். ஓ, சாத்தியத்தின் உச்சம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு சாதாரண யானை தன் முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தி அதற்கான சாத்தியங்கள் அனைத்தையும் அடையும் போது அது ஐராவதம் ஆகுது. ஒரு சாதாரண பருவம் அதன் முழுமையை அடையும் போது வசந்த காலம் ஆகுது. புரியுது. ஈஸ்வர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல முழுமையான செழிப்பு, அஃப்ளூவன்ஸ் அப்படின்னு பொருள். அதாவது தன்னிடம் உள்ள சாத்தியங்கள் அனைத்தும் முழுமையா மலர்ந்து செழித்து நிற்பதே இறைத்தன்மை. ஒரு யானை ஐராவதமா மாறவில்லை அப்படின்னா அது கிருஷ்ணன் இல்ல அப்படின்னு அர்த்தம் அல்ல. மூலக்கட்டுரை இத மிக அழகா அது ஒரு பின்தங்கிய கிருஷ்ணன், பேக்வர்ட் கிருஷ்ணன் அப்படின்னு அழைக்குது. பேக்வர்ட் கிருஷ்ணா கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா மிக ஆழமான ஒரு பார்வை தருது. ஆமா இல்லையா? அதாவது ஒரு மனிதன் தனக்குள் ஒரு மிக சிறந்த ஓவியனாகவோ கலைஞனாகவோ வரும் ஆற்றலை கொண்டும் அதை வெளிப்படுத்தாம சமூகத்தின் கட்டாயத்துக்காக ஏதோ ஒரு கணக்காளர் வேலையில சிக்கி தவிக்கிறான் அப்படின்னா அவனும் ஒரு பேக்வர்ட் கிருஷ்ணன் தான். அவனுக்குள்ள அந்த தெய்வீகம் உறங்கி கிடக்குது, இன்னும் வெளிப்படல, அவ்வளவுதான். இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. ஒரு பூ முழுமையா மலரும் போது மட்டுமே அது தன் இறைத்தன்மைய வெளிப்படுத்துது. கிருஷ்ணன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பெருமை பேசல. மாறாக ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் ஒரு சிங்கம் இருக்கு, ஒரு வசந்தம் இருக்கு, ஒரு கங்கை இருக்கு. அந்த தனித்துவமான ஆற்றலை முழுமையா வெளிப்படுத்துவதே இறைத்தன்மை அப்படின்னு ஒரு உலகிற்கு உணர்த்துறார். வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். ஆனா இதுல எனக்கு இன்னொரு கேள்வி. ஒவ்வொருவரும் தங்கள் உச்சத்தை அடையணும் அப்படின்னா நாம அனைவரும் கிருஷ்ணரைப் போலவே நடந்து கொள்ள முயற்சிக்கணுமா? ஒருபோதும் கூடாது. இல்ல, நாம முழுமை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கையில ஒரு புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு ராதியோட நடனம் ஆட நாம இன்று முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? நாம கிருஷ்ணனை அப்படியே நகலெடுக்க, அதாவது இமிடேட் பண்ணணுமா?
எக்காரணம் கொண்டும் யாரையும் அப்படியே நகலெடுக்க கூடாது அப்படிங்கறதுல மூலக்கட்டுரை மிக தெளிவா இருக்கு. ஏன்னா இறைவன் ஒருபோதும் கார்பன் காப்பிகளை உருவாக்குவதில்ல. நீங்க நீங்களாகவே உங்கள் தனித்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள போல இன்னொருவர் உலகத்துல இல்ல. ஆமா, இந்த உலகத்துல உங்களைப் போல இன்னொருவர் இதுவரை இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. யாரையாவது நகலெடுப்பது அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தின் படைப்பிற்கே நாம செய்யும் மாபெரும் துரோகம். ஒரு ரோஜாப்பூ தாமரையைப் போல மாற முயற்சி செஞ்சா அது ரோஜாவின் இயல்புக்கே செய்யும் துரோகம் அல்லவா? உண்மைதான். ஆனா சமூகம் நம்மள அப்படி விடுவதில்லையே. குழந்தை பருவத்திலிருந்த அவனப்பார், அவன் எப்படி படிக்கிறான், இவனை போல நடந்து கொள் அப்படின்னு ஏதோ ஒரு வார்ப்புக்குள் நம்மள அடைக்கவே சமூகம் விரும்புது. கரெக்ட். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கும் செயல்படும் மனிதர்களை தானே இன்றைய கல்வி முறையும் சமூக அமைப்பும் உற்பத்தி செய்ய துடிக்குது. அது சமூகத்தோட பாதுகாப்பு தந்திரம். தன் இயல்பில் வாழும் ஒரு சுதந்திரமான மனிதனைக் கண்டு இந்த சமூகம் உள்ளூர பயப்படுது. ஏன் பயப்படணும்? ஏன்னா சுதந்திரமான மனிதனை எந்த அதிகாரத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. சமூகம் எப்போதும் எல்லாத்துக்கும் தலையாட்டும், எந்த கேள்வியும் கேட்காம சொல்படி கேட்கும் மனிதர்களை தான் விரும்புது. ஏன்னா அவங்க தான் சமூகத்தின் அமைப்பை கேள்வி கேட்காம பாதுகாப்பாங்க. ஓ, கன்ஃபார்மிட்டி எதிர்பார்க்கறாங்க. ஆமா. ஆனா ஒருவன் தனக்கு தோன்றியபடி தன் உண்மையான இயல்புல எந்த எதிர்பார்ப்புகளுக்கும் வளைந்து கொடுக்காம சுதந்திரமா வாழ்ந்தா சமூகம் அவனை ஒரு பெரிய ஆபத்தாகவே பார்க்கும். கண்டிப்பா. இப்படி தனித்துவமா வாழும் மனிதர்களை சமூகம் முதல்ல மிக கடுமையா தண்டிக்கும். பிறகு பல நூற்றாண்டுகள் கழிச்சு அவங்களை சிலைகளாக்கி வழிபடும். கரெக்டா சொன்னீங்க. அவங்களை வழிபடுவதன் மூலம் அவங்க வேறு, நாம வேறு அப்படின்னு தங்களே சமாதானம் செஞ்சுக்குவாங்க. இதத்தான் இயேசுவுக்கும் செய்தாங்க இல்லையா? ஆமா. மூலக்கட்டுரையில இயேசு சிலுவையில அறையப்பட்ட நிகழ்வு இதற்காகவே ஆழமா விவாதிக்கப்படுது. இயேசுவ 2 கொடிய திருடர்களோடு சேர்த்து சிலுவையில அறந்தாங்க. அவர் செய்த மாபெரும் குற்றம் என்ன தெரியுமா? தன் சொந்த இயல்பில் வாழ்ந்ததுதான். அதேதான். அவரை ஒரு கிரிமினல் போல நடத்துனாங்க. அதைவிட உச்சக்கட்ட அவலம் என்னன்னா, அவரோடு சிலுவையில அறையப்பட்ட ஒரு திருடன் கூட இயேசுவ கேலி செய்தான். அப்படியா? ஆமா, நான் திருடுன, அதற்காக எனக்கு தண்டனை கிடைக்குது, அது நியாயம். ஆனா நீ எந்த தவறும் செய்யாம என்னோட சேர்த்து தண்டிக்கப்படுற, நீ என்ன பெரிய கடவுளின் மகனா அப்படின்னு அந்த திருடன் கிண்டல் செய்தான். ஒரு சுதந்திரமான மனிதன் குற்றவாளிகளால் கூட எப்படி அவமதிக்கப்படுறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வரலாற்று சான்று. இது சமூகத்தோட ஒரு இரண்ட முகத்தை காட்டுது. கிருஷ்ணனும் தான் காலத்துல முழுமையான கடவுளா எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்படல. அவரும் பல விதங்கள்ல விமர்சிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். ஆனா சுதந்திரமா வாழும் ஒரு முழுமையான மனிதன் சமூகத்தின் எந்த விமர்சனத்துக்கும் பயப்படுவதில்லை. புகழும் இகழும் அவங்கள ஒன்னும் செய்வதில்லை. உண்மைதான். நாம் தான் நாம இருக்கிறதுக்கு பயப்படுறோம். அந்த பயத்திலிருந்து தப்பிக்கவே நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்கள நகலெடுக்கிறோம். ஆமாம். சரி, யாரையும் நகலெடுக்க கூடாது, நாம் நாமாகவே இருக்கணும் அப்படின்னா பிறகு ஏன் நாம கிருஷ்ணனோட தத்துவங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும்? இந்த கேள்வியே இப்போ உங்களுக்கும் எழுந்திருக்கலாம். கிருஷ்ணனை போல மாறக்கூடாது அப்படின்னா அப்புறம் ஏன் நான் இவ்வளோ நேரம் இந்த உரையாடலை கேட்கணும்? அவரை பத்தி தெரிஞ்சுக்கொள்வதால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க கிருஷ்ணனை போல மாற வேண்டியதில்லை, ஆனா உங்களுக்குள் இருக்கும் முழுமையை கண்டடையவே இந்த கருத்துக்கள் பயன்படுது இல்லையா? முற்றிலும். இது ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் புரிஞ்சுக்கலாம். நிக்கோலஸ் ரோரிச் என்ற புகழ்பெற்ற ரஷ்ய ஓவியரை பற்றி மூலக்கட்டுரை குறிப்பிடுது. அவர் இமயமலையோட அழகுல மயங்கி தன் வாழ்நாள் முழுவதையும் அந்த மலைகளை வரைவதிலேயே கழித்தார். காலை வெளிச்சம், மாலை அந்தி, கோடை, பனி என எல்லா பருவங்களிலும் இமயமலையின் ஒவ்வொரு நுட்பமான பரிமாணத்தையும் அவர் வரைந்தார். நாமும் தான் இமயமலைக்கு செல்றோம், பனிமூடிய மலைகனை பார்க்கறோம், ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்றோம், மலை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறோம். அதற்கும் ரோரிச்சின் ஓவியங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் உங்களோட பார்வையில இருக்கு. நிக்கோலஸ் ரோரிச் வரைந்த ஓவியங்களை நீங்க ஒருமுறை ஆழமா பார்த்துட்டு அதன் பிறகு மீண்டும் இமயமலைய போய் பாருங்க. மலைகளை பற்றிய உங்க பார்வையே முற்றிலுமா மாறிவிட்டிருப்பதை நீங்க உணர்வீங்க. ஓ, அவர் கண்களின் வழியா பார்க்கற மாதிரி. ஆமா, அவர் கண்களின் வழியா அந்த மலையின் ஆழமான, அதுவரை நீங்க கவனிக்காத அழக நீங்க தரிசிக்க முடியும். அதற்காக நீங்க ஒரு நிக்கோலஸ் ரோரிச்சா மாற வேண்டியதில்ல. நீங்க தூரிகையை எடுத்து வரையத் தொடங்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா அவரோட கலை உங்களின் பார்வைய விசாலமாக்குது. புரியுது. உள்ளே உறைந்து போயிருக்கும் சாத்தியங்களை தட்டி எழுப்பும். உங்களுக்குள் இருக்கும் காதலை, உணர்வை அது விழிப்படையச் செய்யும். அதற்காகவே முழுமையடைந்த கிருஷ்ணனின் தத்துவங்களை நாம வாசிக்கிறோம்.
அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது மனித சாத்தியத்தின் உச்சம் எப்படி இருக்கும், ஒரு மனிதனால எவ்வளவு சுதந்திரமா வாழ முடியும் அப்படிங்கறத நாம உணர்றோம். அது நம்மளை நமக்குள் தேடத் தூண்டுது. இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயத்தை விட்டு செல்லுது. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க உங்களை அறியாமலேயே யாரையோ அல்லது எதையோ நகல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமூகம் உங்கள் மீது திணித்த அந்த சாயலை, அந்த முகமூடியை நீக்கிட்டா உண்மையான நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களுக்குள்ள இருக்கும் அந்த பின்தங்கிய கிருஷ்ணன் முழுமையா மலர்ந்தா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன்தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.